அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது பொது தமிழ் மற்றும் பொது அறிவியல் பகுதியில் இருக்கக்கூடிய டாப் 10 கொஸ்டின்ஸை ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய வினாவிடைகளை பார்க்கலாம். நிச்சயமாக வரக்கூடிய 2024 குரூப் 4 தேர்வுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் டிஎன்பிசி தேர்வு ஆணையம் நடத்தக்கூடிய பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கும் டெட் போலீஸ் உட்பட அனைத்து போட்டித் தேர்வுகளும் நிச்சயமாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கேள்விகள் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக வரக்கூடிய 2024 குரூப் 4 தேர்வில் இந்த டாப் 10 வரிசை உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். குறிப்பெடுத்து வச்சுக்காங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பொது தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 வினாவிடைகள். எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும்? பாரதியாரை சாரும். கேள்வி 2. தேன் மழை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சுரதா. கேள்வி 3. பாரதிதாசன் எழுதிய நூல்கள் குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, குறிஞ்சி திட்டு. கேள்வி 4. வலுவு சொற்களற்ற தொடரை கண்டுபிடி. நம்ம இங்கே சரியானது மட்டும் எழுதியிருக்காங்க. சரியானது வலப்பக்க சுவரில் எழுதாதே. இந்த வலுவு சொற்களற்றில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதனால் தெளிவாக படிச்சுக்காங்க. வலப்பக்க சுவரில் எழுதாதே ஆல்ரெடி நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். நல்லா பார்த்துக்காங்க. கேள்வி 5. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்பெறும் நூல் எது? சிலப்பதிகாரம். ஆசிரியர் இளங்கோவடிகள். கேள்வி 6. திருக்குறளில் பாயிர இயலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 4. கேள்வி 7. எந்தெந்த நாடுகளில் தமிழர்கள் குடியரசுத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்? சிங்கப்பூர், மொரிசியஸ். கேள்வி 8. அகராதி என்னும் சொல் முதலாக இடம்பெற்றுள்ள நூல் எது? திருமூலரின் திருமந்திரம் நூலில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 9. கலித்தொகையில் நெய்தற்களியின் ஆசிரியர் யார்? நல்லந்துவனார். கேள்வி 10. பொறுத்துக. மதுரையில் இருப்பது கடம்பவனம், திருநெல்வேலியில் இருப்பது வேணுவனம், சிதம்பரத்தில் இருப்பது தில்லைவனம், திருவிடைச்சுரத்தில் இருப்பது திருவடி சூலம் வனம். அடுத்த பகுதி இயற்பியல் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 வினாவிடைகள். மின்னோட்டத்தின் அலகு டேஸ் ஆகும்? ஆம்பியர். ராக்கெட் ஏவுதலில் பயன்படும் விதிகள் நியூட்டனின் 3ஆம் விதியும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி 2 விதியுமே பயன்படுகிறது. காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் லைட் வெலாசிட்டி எவ்வளோ இருக்குன்னா காற்றில் அல்லது வெற்றிடத்தில் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் சொல்லலாம். அது மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 1. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்ப ஆற்றலின் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்ப ஆற்றலின் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் எஸ்ஐ அலகு ஜூல். பாயில் விதினா என்ன? பாயில் விதினா மாறா வெப்பநிலையில் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் ப்ரெஷரானது அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். இதுதான் பாயில் விதி. பாயில் விதிக்கான ஃபார்முலா P ப்ரொபஷனல் 1/V. அடுத்து சார்லஸ் விதி அல்லது பரும விதினா என்ன? மாறா அழுத்தத்தில் அதாவது ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது வாயுவின் பருமனானது அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும். வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருப்பது என்னன்னு சொல்லலாம்? சார்லஸ் விதி அல்லது பரும விதின்னு சொல்லுவாங்க. அடுத்து அவேகேட்ரா விதினா என்ன? மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் மாறா வெப்பநிலை அண்டு அழுத்தத்தில் பார்த்தீங்கன்னா வாயுவின் பருமனானது அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும். அது அவேகேட்ரா விதி. V ப்ரொபஷனல் n ஆர் V/n = மாறிலி. இதுதான் அவேகேட்ரா விதிக்கான ஃபார்முலா. 9வது கேள்வி. ஒன்றோடொன்று இடைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அடங்கிய வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள். நல்லியல்பு வாயு சமன்பாடு என்ன? PV = RT. நல்லியல்பு வாயுக்கான சமன்பாடு PV = RT. அடுத்ததாக வேதியியல் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 வினாவிடைகளை பார்க்கலாம். 1. அணுவை பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் ஜான் டால்டன். சோடியத்தின் ஒப்பு அணுநிறை எவ்வளவு? 23. கார்பனின் கிராம் அணுநிறை எவ்வளவு? 12 கிராம். கேள்வி 4. பொறுத்துக. முதல் தொகுதி கார உலோகங்கள், 2ஆம் தொகுதி கார மண் உலோகங்கள் என்பர். 3லேருந்து 12ஆம் தொகுதியை இடைநிலை உலோகங்கள் சொல்லலாம். 13வது தொகுதி போரான் குடும்பம்னு சொல்லலாம். கேள்வி 5. களிமண்ணின் வாய்ப்பாடு என்ன? களிமண்ணின் வாய்ப்பாடு Al2O3 2SiO2 2H2O. கேள்வி 6.
ஆக்சைடு தாதுக்கள் எம்முறையில் தூய்மையாக்கப்படுகின்றன? புவியீர்ப்பு முறையில். கேள்வி 7. சல்பைடு தாதுக்கள் எம்முறையில் அடர்ப்பிக்கப்படுகின்றன? நுரைமிதப்பு முறையில். கேள்வி 8. மிக தூய நிலையில் உள்ள தாதுக்களை அடர்ப்பிப்பதற்கு பயன்படும் முறை வேதிமுறை. கேள்வி 9. பொறுத்துக. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கனிமங்கள் பார்க்கலாம். சுண்ணாம்புக்கள் எங்கே கிடைக்குன்னா தமிழ்நாட்டில் கோவை, கடலூர், திண்டுக்கல்லில் கிடைக்குது. ஜிப்சம் பார்த்தீங்கன்னா திருச்சி மற்றும் கோவை மாவட்டங்களில் கிடைக்கிறது. டைட்டேனியத்தை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் காணப்படுகிறது டைட்டேனியம். குரோமைட் பார்த்தீங்கன்னா எங்கே கிடைக்குதுன்னா கோவை, சேலம் மாவட்டங்களில் கிடைக்கிறது. மேக்னடைட் பார்த்தீங்கன்னா தர்மபுரி, ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை. அப்படியே எடுத்துக்கினா தர்மபுரி, சேலம், ஈரோடு, திருவண்ணாமலை மேக்னடைட் கிடைக்கக்கூடியது. அதே டங்ஸ்டன் எந்தெந்த மாவட்டங்களில் கிடைக்குதுன்னா மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கிடைக்கிறது. கேள்வி 10. அலுமினியத்தின் முக்கிய தாது எது? பாக்சைட். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட். Al2O3 2H2O. அடுத்ததாக நம்ம பார்க்குள்ளது தாவரவியல். தாவரவியல் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 வினாவிடைகளை பார்க்கலாம். 1. யூகேரியாட் செல்லில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு எது? யூகேரியாட் செல்லில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு உட்கரு, நியூக்ளியஸ். மிகவும் நிலைத்த தன்மை கொண்ட செயற்கை பொருள் உருவாக்குவதற்கான திட்ட வரையறை எதனை பின்பற்றியதுனா கிளிமீனை பின்பற்றியது. கேள்வி 3. பொறுத்துக. கார்போட்ரோக்சி கேசிரேசியான்றது பெர்டாகோசரிஸ். விக்டோரியா பொலிவியானா என்பது கியூ எர்பேரியம். இம்பேசியன்ஸ் பேனன் என்பது எபோ காடுகளின் பாதுகாவலன் சொல்லுவாங்க. இம்பேசியன்ஸ் பேனன் என்பது எபோ காடுகளின் பாதுகாவலன். ஐபோமியா அக்வாட்டோரியன்சிஸ் என்பது சர்க்கரை வள்ளி. அடுத்து கேள்வி 4. உள்ளமைப்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நெகமையா குரு. உள்ளமைப்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நெகமையா குரு. கேள்வி 5. பொறுத்துக்க. ஏடிபினா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஏடிபி அடினோசின் டைபாஸ்பேட். என்ஏடி அதாவது நிக்கோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைடு. என்ஏடிபி நிக்கோட்டினமைட் அடினைன் டை நியூக்ளியோடைடு பாஸ்பேட். கேள்வி 6. ஒரு செல்லானது நேரடியாக ஆற்றலை குளுக்கோஸிலிருந்து பெற முடியாது. ஒரு செல்லு நேரடியாக டைரெக்டாக பார்த்தீங்கன்னா எனர்ஜியை குளுக்கோஸ்லேருந்து பெற முடியாது. சுவாசத்தின் போது குளுக்கோஸ் ஆக்சிகரணம் அடைந்து வெளியேறும் ஆற்றல் டேஸில் சேமிக்கப்படுகிறது. சுவாசிக்கும் போது குளுக்கோஸ் ஆக்சிகரணம் அடைந்து வெளியேறும் ஆற்றல் எங்கே சேமிக்கப்படுகிறதுனா ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டில் சேமிக்கப்படுகிறது. கேள்வி 7. டேஸ் இரத்த உறைவை தடுத்து இரத்த ஓட்டத்தை விரைவுபடுத்துதல் செயல்திறன் மிக்கவை எதுனா அட்டைகள் தான். கேள்வி 8. லியூகோசைட்டுகளிலேயே மிக பெரியவை எது? மோனோசைட்டுகள். கேள்வி 9. இரத்த சிவப்பணுக்களின் வாழ்நாள் ஆர்பிசியினுடைய வாழ்நாள் 120 days. கேள்வி 10. பொறுத்துக. அனிமியானா இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைதல் அனிமியா. அனிமியானா ஆர்பிசியுடைய எண்ணிக்கை கவுண்ட் குறைஞ்சிருந்தால் அது அனிமியான்னு சொல்லுவாங்க. அடுத்து லியூகோசைட்டோசிஸ்னா லியூகோசைட்டோசிஸ் என்பது இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது லியூகோசைட்டோசிஸ் எனப்படும். இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை WBC எண்ணிக்கை அதிகரிக்கிறதா லியூகோசைட்டோசிஸ் எனப்படும். அடுத்து லியூகோபினியானா இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைதல். இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைதல் லியூகோபினியான்னு சொல்லுவாங்க. அடுத்து த்ரம்போசைட்டோபினியானா இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை குறைதல். இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை குறைதல் எவ்வாறு அழைக்கலாம்? த்ரம்போசைட்டோபினியா. அடுத்ததாக உயிரியல் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 வினாவிடைகளை பார்க்கலாம். 1. மனித உடலில் உள்ள மிக நீளமான செல்கள் எதுனா நரம்பு செல்கள் அல்லது நியூரான்கள். கேள்வி 2. கட்டுப்பாட்டு மண்டலமாகவும் செய்திகளை ஒருங்கிணைத்து கட்டளையிடும் பகுதியாகவும் இருப்பது மூளை. கேள்வி 3. முதிர்ச்சி அடைந்தோரின் உடலில் உருவாகும் மூளைத்தண்டு வட திரவத்தின் மொத்த அளவு எவ்வளவு? 150 மில்லிமீட்டர். முதிர்ச்சி அடைந்தோரின் உடலில் உருவாகும் மூளைத்தண்டு வட திரவத்தின் மொத்த அளவு 150 மில்லிலிட்டர். நிறங்களை உணர பயன்படும் செல்கள் கூம்பு செல்கள். கூம்பு செல்னாவே நிறங்களை உணர பயன்படுகிறது. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. குறைந்த ஒளியில் பார்வைக்கு உதவுகின்றன குச்சி செல்கள். குச்சி செல்கள் பார்வைக்கு பயன்படுகின்றன. கேள்வி 6. வேதி தூதுவர்கள் என்று அழைக்கப்படுவது ஹார்மோன்கள்.
கேள்வி 7. நாளமில்லா சுரப்பிகளின் அரசன், தந்தை, தலைமை சுரப்பி என்றெல்லாம் அழைக்கப்படுபவை பிட்யூட்டரி சுரப்பி. கேள்வி 8. அனைத்து திசுக்களின் வளர்ச்சியையும் வளர்ச்சிதை மாற்ற செயல்களை மேம்படுத்துவது வளர்ச்சி ஹார்மோன்னு சொல்லலாம், அல்லது சொமட்டோட்ரோபிக் ஹார்மோன்னு சொல்லலாம், அல்லது சொமட்டோட்ரோபின்னு சொல்லலாம். கேள்வி 9. அட்ரினல் சுரப்பியின் புறணி பகுதியை தூண்டி குளுக்கோகார்டிகாய்டுகள் மற்றும் தாது கலந்த கார்டிகாய்டுகளை உற்பத்தியை தூண்டுவது அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். கேள்வி 10. மெலனோசைட் செல்களில் மெலனின் உற்பத்தி, அடிப்போஸ் திசுக்களிலிருந்து கொழுப்பு அமில உற்பத்தி மற்றும் இன்சுலின் உற்பத்தி ஆகியவற்றை தூண்டுவது அட்ரினோகார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். அடுத்து அரசியலமைப்பு பாலிட்டி பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 வினாவிடைகள். 1. பொறுத்துக. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் ஒருவரை பாகுபடுத்துவதை தடை செய்தலை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தலை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழித்தலை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். கேள்வி 2. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரித்தவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். நிதி உறவுகள் எந்த பகுதியில் உள்ளன? நிதி உறவை பொறுத்தவரையும் பகுதி 12 சட்டப்பிரிவு 268 293 வரை நிதி உறவுகளை பற்றி குறிப்பிடுகிறது. பகுதி 12 ஆர்டிகல் 268 to 293. கேள்வி 4. மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் P.V. ராஜமன்னார் தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை நியமித்த ஆண்டு 1969. கேள்வி 5. நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குறிப்பிடும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 77. நடுவண் அரசினுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட சட்டப்பிரிவு ஆர்டிகல் 77. கேள்வி 6. நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ள சட்டப்பிரிவு எது? நடுவண் அரசினுடைய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ள சட்டப்பிரிவு 53(2). கேள்வி 7. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது? 9 முறை. கேள்வி 8. டேஸ் பிரிவின்படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார். ஆர்டிகல் 63 படி தான் நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறார். கேள்வி 9. குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடும் விதி ஆர்டிகல் 74(1). கேள்வி 10. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் விதி சட்ட விதி 78. பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் சட்ட விதி ஆர்டிகல் 78. அடுத்து பொருளாதார பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 வினாவிடைகளை பார்க்கலாம். 1. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்கின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு என்னன்னு சொல்லலாம்? மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லலாம், அல்லது ஜிடிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரு 1 இயரில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு தான் ஜிடிபின்னு சொல்லலாம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. கேள்வி 2. எந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மற்றொரு பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய பயன்படுகிறதோ மற்றும் மற்ற பண்ட பணிகளை உற்பத்தி செய்ய ஒரு பகுதியாகிறதோ அதை இடைநிலை பண்டங்கள் என்று குறிப்பிடலாம் என்று குறிப்பிட்டவர்கள் டைலர் கோவானோ அலெக்ஸ் டாபர்ராக். டைலர் கோவான், அலெக்ஸ் டாபர்ராக் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. கேள்வி 3. 1867-68 முதலாக டேஸ் என்பவர் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற நூலில் தனிநபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார். தாதாபாய் நவ்ரோஜி. சைமன் குஸ்னட் என்பவர் ஜிடிபி நவீன கருத்தை முதலில் உருவாக்கிய ஆண்டு 1934. 1934 RBI ஆக்ட் வரும், ரிசர்வ் வங்கி சட்டமும் 1934 தான். சைமன் குஸ்னட் என்பவர் ஜிடிபி நவீன கருத்தை முதலில் உருவாக்கிய ஆண்டு 1934. அடுத்து கேள்வி 5. முதன்மை துறைக்கு, அதாவது வேளாண்மை துறைக்கு எதெல்லாம் எடுத்துக்காட்டினா கால்நடை பண்ணைகள், மீன் பிடிக்கிறது, சுரங்கங்கள், காடு வளர்த்தல், நிலக்கரி போன்ற மூலப்பொருட்களை உற்பத்தி செய்தல், இதெல்லாம் முதன்மை துறையில் அடங்கும்.
கேள்வி 6. நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதலில் பணிகள் துறை 2018-19 டேஸ் என மதிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு விலையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மதிப்பு கூடுதலில் பணிகள் துறைகள் மட்டும் 2018-19 பார்த்தீங்கன்னா எவ்வளோ மதிப்பிட்டிருக்காங்கன்னா 92.26 லட்சம் கோடி மதிப்பிட்டிருப்பாங்க. கேள்வி 7. உலகின் மொத்த விவசாய பொருட்களின் வெளியீட்டில் டேஸ் சதவீதம் இந்தியாவினால் வெளியிடப்படுகிறது. உலகிலே இருக்கக்கூடிய மொத்த விவசாய பொருட்களின் வெளியீட்டில் இந்தியா மட்டும் 7.39% வெளியிடப்படுகிறது. கேள்வி 8. உலகில் தொழில்துறையில் இந்தியா வகிக்கும் இடம். உலகில் தொழில்துறையில் இந்தியா வந்து உலக அளவில் வந்து 8வது இடத்துல வகிக்கும். அதே போல் பணிகள் துறையில் 6வது இடத்துல வகிக்கிறது. 10வது கேள்வி. 2017-18 இந்தியாவில் பணிகள் துறையின் பங்களிப்பு எவ்வளவு? 2017-18 இந்தியாவின் பணிகள் துறையின் பங்களிப்பு சதவீதம் 53.09%. அடுத்ததாக புவியியல் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 வினாவிடைகளை பார்க்கலாம். இந்தியாவின் திட்ட நேரமான 82 டிகிரி 30 டிகிரி தீர்க்கரேகை இந்தியாவில் எந்த நகரத்தின் வழியாக செல்கிறது? எக்ஸாக்டாக சொல்லணும்னா மிர்சாப்பூர். மிர்சாப்பூர் எங்கே இருக்குன்னா அலகாபாத்தில் இருக்குது. கேள்வி 2. பொறுத்துக. எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் 8848 எடுத்து வச்சா எவரெஸ்ட் சிகரம் அறிந்தாரலாம். அப்போ 8848 மீட்டர். கஞ்சன்ஜங்கா 8586. கஞ்சன்ஜங்கா வந்து 8586 மீட்டர் உயரமுடையது. ஆனைமுடி சிகரம் வந்து பார்த்தீங்கன்னா 2695 மீட்டர் உறுதி. தென்னிந்தியாவில் மிக உயரமான சிகரம் வந்து ஆனைமுடி சிகரம் தான். 2695 2695 மீட்டர். குருசிகார் வந்து பார்த்தீங்கன்னா உயரம் வந்து 1722 மீட்டர். குருசிகாரனுடைய உயரம் சிகரத்தின் உயரம் 1722 மீட்டர். கேள்வி 3. வற்றாத நதிகளின் பிறப்பிடம் என்று அழைக்கப்படுபவை இமயமலை. கேள்வி 4. உலகின் 17வது மிகப்பெரிய பாலைவனம் எது? தார் பாலைவனம். கேள்வி 5. கங்கை நதியின் துணை ஆறுகளை பற்றி கூறுக. கங்கை நதியின் துணை ஆறுகளை தவறானது எது சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடாக கேட்பாங்க, மறக்கக்கூடியதும் கூட தெளிவாக பார்த்துக்கோங்க. கங்கை நதியின் துணை ஆறுகள் காக்கரா, காண்டக், கோசி, யமுனை, சாம்பல், பெட்வா. கேள்வி 6. தீபகற்ப பீடபூமியின் உயர்ந்த சிகரம் எது? தீபகற்ப பீடபூமியின் உயர்ந்த சிகரம் ஆனைமுடி சிகரம் 2695 மீட்டர் உயரமுடையது. 2695 மீட்டர் உயரமுடையது. தீபகற்ப பீடபூமியின் உயர்ந்த சிகரம் ஆனைமுடி சிகரம். கேள்வி 7. தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்குமாறு நர்மதை ஆறு. தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்குமாறு நர்மதை ஆறு. கேள்வி 8. ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் குருசிகார் 1722 மீட்டர் உயரமுடையது. ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் குருசிகார் 1722 மீட்டர் உயரமுடையது. கேள்வி 9. தக்கான பீடபூமியின் வடிவம் எது? தக்கான பீடபூமியின் வடிவம் முக்கோண வடிவம். தக்கான பீடபூமியின் வடிவம் முக்கோண வடிவம். இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி சிலிக்கா ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி சிலிக்கா ஏரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரலாறு பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 வினாவிடைகள். 1. மெக்ரேலி இரும்புத்தூண் தற்போது டேஸில் உள்ளது. மெக்ரோலி இரும்புத்தூண் தற்போது டெல்லியில் உள்ளது. முதலாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது. அக்பர் தனது வளர்ப்பு சகோதரர் மிர்சா அஜீஸ் கோகாவை டேஸின் ஆளுநராக நியமித்தார். அக்பர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வளர்ப்பு சகோதரரான மிர்சா அஜீஸ் கோகாவை வந்து டேஸின் ஆளுநர் நியமித்தார். வங்காளத்தின் ஆளுநராக நியமித்தார். கேள்வி 3. பொறுத்துக. பொது ஒழுக்க தணிக்கைனா முகாதாசிஸ்னு சொல்லுவாங்க. பொது ஒழுக்கு தணிக்கை முகாதாசிஸ். செய்தி நிருபர்கள்னா வாக்கிய நாவிஸ். ரகசிய கடிதம் எழுதுபவர்கள் குபியா நாவிஸ். கேள்வி 4. 1573 தோடர்மால் டேஸிலிருந்து அனைத்து நிலங்களையும் தனது பிரபலமான நில அளவியல் முறையில் அளவீடு செய்தார். 1573 ராஜா தோடர்மால் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து நிலங்களையும் குறிப்பாக குஜராத்தில் உள்ள அனைத்து நிலங்களையும் தனது பிரபலமான நில அளவியல் முறையில் அளவீடு செய்தார். கேள்வி 5. பாதிரியார் தாமஸ் ஸ்டீவன்ஸ் ஆக்ஸ்போர்டில் இருந்து வந்து டேஸ் நகரில் 40 ஆண்டுகள் தங்கினார். பாதிரியார் தாமஸ் ஸ்டீவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட்லேருந்து 40 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் தங்கியிருப்பார். பெத்துவான் பள்ளி பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகரால் டேஸ் ஆண்டு கல்கத்தாவில் நிறுவப்பட்டது. இப்போ பெத்துவான் பள்ளினாவே பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நிறுவிப்பார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் நிறுவிப்பார். கல்கத்தாவில் நிறுவிப்பார். எப்போ நிறுவப்பட்டதுன்னா 1849 1849 தான் பெத்துவான் பள்ளியை வந்து கல்கத்தாவில் ஈஸ்வர பண்டிதர் வித்யாசாகர் நிறுவியிருப்பார். கேள்வி 7. பொறுத்துக. ராஷ்டிரகூடர்களின் பங்களிப்பு அதிக எண்ணிக்கையிலான கோட்டைகள். சோழர்களின் பங்களிப்பு கிராம உள்ளூர் தன்னாட்சி.
பல்லவர்களின் பங்களிப்பு கட்டடக்கலைக்கு ஆதரவு. சாளுக்கியர்களின் பங்களிப்பு வேசர கட்டடக்கலைக்கு சான்றாக உள்ளது. கேள்வி 8. அரப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் ஆதாரத்தை டேஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. அரப்பாவில் இருந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடத்திற்கு டேஸ் என பெயரிட்டிருக்காங்க. கல்லறை R37. கேள்வி 9. இந்தியாவின் ஜோன் ஆப் ஆர்க் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் ஜோன் ஆப் ஆர்க் என்று அழைக்கப்படுபவர் வேலு நாச்சியார். கேள்வி 10. எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க வைத்தது? எந்த கொள்கை டெல்லி சுல்தானியத்தின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க வைத்தது பார்த்தீங்கன்னா ஜாகிர் நிலமானிய முறை. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் 10 வரிசையில் ஜிகே பகுதி அண்ட் பொது தமிழ் பகுதியிலேருந்து மிக முக்கியமான வினாவிடைகளை பார்த்துருக்குறேங்க. நிச்சயமாக இந்த டாப் 10 வரிசை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பார்த்து இன்ஸ் எடுத்து வச்சுக்காங்க. இதனால் கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.